ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். காய்கறியில் தான் அவியல் செய்வாங்க. ஆனால் வெறும் முருங்கைக்காயை வச்சு அவியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 4 முருங்கைக்காய் கட் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகம், 1/4 மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். சிம்பிளான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அவியலை செஞ்சிடலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் ஆகும். முருங்கைக்காய் நல்லா வெந்து தண்ணி லைட்டாக இருக்கும்போதே இந்த அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க. தண்ணிலாம் சுண்டி இந்த பக்குவம் வந்ததும் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு கரண்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா முருங்கைக்காய் அவியல் தயாராகிடும். இந்த அவியலை பக்க உணவாகவும் சாப்பிடலாம், சாதத்தில் பிசைஞ்சியும் சாப்பிடலாம். சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி தயிர் சாதம் வச்சு தொட்டுக்கிட்டோம். சூப்பராகவே இருந்துச்சு. என்ன கேட்டால் எல்லா வித சாதத்துக்கும் இது பொருத்தமாக இருக்குன்ட்டு தான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பூனை குட்டி போட்டுக்கிறதால அதை மற்ற பூனைங்கள்ட்டேருந்தும் நாய்கிட்டேருந்தும் காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் உள்ளே தான் குட்டிங்கள்லாம் இருக்குது. இந்த குட்டி போட்ட பூனை வெளியே போகும்போது அந்த நாயெல்லாம் தெருத்தும் போது நம்மளுக்கு மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனாலேயே சமைக்கிறதுக்கு லேட்டாகிடுது. இனிமேல் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.